எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது, விவரம் என்ன சொல்லுங்க. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் தொடர்ந்து பதுங்கி இருந்து தங்களுடைய படைத்தளமாக பயன்படுத்தி வந்த 9 இடங்களை உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து இந்திய ராணுவம் ஒரு வெற்றிகரமான நடவடிக்கையை நேற்று நள்ளிரவு முதல் இந்த அதிகாலை வரை மேற்கொண்டு முடிந்திருக்கின்றது. 9 இடங்களும் குறிபார்த்து தாக்கப்பட்டு அந்த பகுதிகள் முழுவதுமாக பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் தரப்பில் அடுத்தடுத்து தாக்குதல் சம்பவங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். 9 பகுதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் தற்போது இந்தியாவுடன் மோதுவதற்கான ஒரு மோதல் போக்கை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன்படி இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் இடையே தற்போது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடங்கி இருக்கின்றன. சரியாக இந்த அதிகாலை முதலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே 2 தரப்பினரும் துப்பாக்கிகள் மூலம் தங்களுடைய சண்டையை தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் கடந்த 12 நாட்களாகவே அவ்வப்பொழுது இந்திய வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில். இன்று வலிமையான ஒரு பதில் நடவடிக்கையை இந்திய ராணுவம் எடுத்ததன் காரணமாக பாகிஸ்தான் ராணுவத்தின் தரப்பில் பலர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் வீரர்களை நோக்கி வழக்கமாக இந்திய படையினர் எச்சரிக்கக்கூடிய துணியில் தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபடுவார்கள். பாகிஸ்தான் இந்திய எல்லையை நோக்கி துப்பாக்கியால் சுட்டாலும் கூட இந்திய வீரர்கள் ஒரு எச்சரிக்கை துணியில் தான் துப்பாக்கியை பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்று அதிகாலை இந்திய வீரர்கள் முழு அளவில் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என்ற அடிப்படையிலே துப்பாக்கிகளை பயன்படுத்தியதன் காரணமாக முதல் நாளிலேயே, அதாவது இந்த 9 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே தங்களுடைய படை வீரர்களில் பலரை பாகிஸ்தான் இழந்திருக்கக்கூடும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஒரு வலிமையான பதிலடியை தற்பொழுது அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே தரைப்படை வீரர்களும் வழங்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே வான்படை வீரர்கள் 9 இடங்களை குறிவைத்து ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அந்த தாக்குதலும் வெற்றிகரமாக 9 இடங்களையும் குலைத்து எடுத்திருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருந்தது. அதன் பிறகு அந்த தரைப்படை வீரர்களும் தங்களுடைய தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தினரை நோக்கி ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய வீரர்களில் பலரை இழந்திருக்க கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.